அரோராவிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட விஜய் பார்வதி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது மூணாவது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். பயங்கரமாக இருந்துச்சு. அது லைவில் வந்து எப்பயோ போயிடுச்சு. செமையாக இருந்துச்சு. என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை மக்களே, கானா வினோத்தை இவங்க அரோராவும் கமருதனும் அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படி அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, நீ வந்து மச்சான் இந்த மாதிரி வந்து கமருதன் சொல்லுவாப்புல, நீ பேசுகிறத கேட்க மாட்டேற, மற்றவங்கள பேச விட மாட்டேற, நீ வந்து கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோ, உனக்கு டைட்டில் வேணுமா வேணாமா, வேணும்னா நீ கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோ, கோவப்படாத, இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து இப்போ திவாகரை வச்சு எப்படி ஒரு கேம் விளையாண்டாங்களோ, திவாகருக்கு வெளியில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அதனால் திவாகரை யூஸ் பண்ணிக்கிட்டால் அந்த சப்போர்ட்டர்ஸ் நமக்கு வருவாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணி தான் வந்து திவாகரை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. இப்போ திவாகர் போயிட்டார். இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது கானா வினோத்துக்கு மக்கள் மத்தியில் அதிகமான ஆதரவு இருக்கிறத பார்வதி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது கானா வினோத்து கூட கொஞ்சம் நைஸாக போகணும், புரியுதுங்களா? கானா வினோத்தை கொஞ்சம் ஐஸ் வச்சு கானா வினோத்து கூட நம்ம இருக்கணும். அப்போ அந்த மக்களுடைய பார்வை நம்ம மேலே படும். இதுக்காக மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ரைட் சைடில் கானா வினோத் நிற்கணும், லெஃப்ட் சைடில் இவங்க அவங்களே பார்வதி. அது வந்து ஒரு பக்காவான ஒரு பிளான். இவங்க வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் ஆடுறாங்க பார்வதி. அதாவது ஓட்டை பேஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க. இது ஒன்று. இதை வந்து அவங்க பேசிட்டாங்க, அட்வைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவர் வினோத் வந்து நான் பார்த்துக்கிறேங்க, நான் திருத்திக்கிறேங்கன்னு சொல்லிடுறாரு. திருத்திக்கிட்டால் சந்தோஷம். சொல்லி முடிச்ச பிறகு பார்வதி வினோத்துக்கிட்ட வந்து, இப்போ உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அவங்க கேமை விளையாடுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல் தானே அவங்க சொன்ன வார்த்தை. ஜாக்கிரதை, ஐயோ அந்த வார்த்தை வரலையே, ஜாக்கிரதையாக இரு, உஷாராக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த திவ்யா வந்து அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கும்போது திவ்யா வந்து அரோரா கிட்ட சொல்லிடுறாங்க, பார்வதி நீ இப்போ கானா வினோத் கிட்ட என்னமோ சொன்னீங்க, அதை வந்து நீ அரோரா கிட்ட சொல்லு, என்ன வார்த்தை நீ வந்து யூஸ் பண்ணியோ அந்த வார்த்தையை நீ சொல்லு, ஜாக்கிரதை அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் அரோரா வந்து கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன், வினோத்துக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி முதல் நாளில் இருந்து உன் கூட இருக்கிறவங்க உனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற. இப்போ வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ வந்து உஷாராக இருக்கணும், அவங்க கேம் ஆடுறாங்க. ஏன் பார்வதிக்கு ஒரு கருத்துன்னா சொல்ல மாட்டாங்களா? இந்த பார்வதி வாயை மூடிட்டு இருப்பாங்களா? சரி, இப்போது கானா வினோத்துக்கிட்ட நீங்களுமே சொல்கிறீங்க கிரிட்டிசிசம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல உங்கள் மேலே வைக்கக்கூடிய கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ணுறீங்களா? கமருதனை சேர்த்து வச்சு பேசினா லவ் கண்டன்றீங்க, உங்கள் கேரக்டரை பேசினா கேரக்டர் அசாசினேட்றீங்க, தனிப்பட்ட முறையில் பேசினா நீங்கள் பர்சனல் விஷயங்களை பேசுகிறேன்றீங்க. எதை பேசுவாங்க? அப்போ இவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்குனா தக்காளி சக்தி. இதை தான் அரோரா கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், யாரை சொன்னீங்க? அட்வைஸ் பண்ணவங்க யார்? நானும் கமருதன் தான் அட்வைஸ் பண்ணோம். அப்போ எங்ககிட்ட இருந்து அவர் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அப்போ நாங்கள் வந்து எங்களை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் வந்து அவரை கேமை ஸ்பாயில் பண்ணுறோன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இப்படின்னு வந்து கேட்க உடனே பார்வதி என்ன கார்டு அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பொதுப்படையாக சொன்னேன், ஜென்ரலாக சொன்னேன், நான் அரோரான்ற பேரை யூஸ் பண்ணி சொன்னேன்னா, நான் உன் பேரை யூஸ் பண்ணி சொன்னால் மட்டும்தான் நீ வந்து கேட்கணும். நான் ஜெனரலாக நான் சொன்னேன். அது எப்படி ஜென்ரலான கருத்தாக மாறும்? இப்போ கானா வினோத்து கூட முதல் வாரத்துலேருந்து ஒன்றா இருக்கிறவங்க அப்பயே சொல்லியிருக்கணும். இப்போ சொல்கிறாங்கன்னா அது அவங்க ஆடுற கேம், நீ உஷாராக இரு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக கானா வினோத்து கூட இருக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி வரதான் செய்யும். நம்ம தானே கூட இருக்கோம், அப்போ நம்மளை தான் சொல்கிறாங்களா, நம்மக்கிட்ட என்ன வந்து அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. அதை கேட்டால் பார்வதிக்கு பதிலே இல்லை. ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் உன் பேர் யூஸ் பண்ணேன்னா, நான் பொதுவாக சொன்னேன், நான் ஜென்ரலாக சொன்னேன், இதே தான் பார்வதி சொல்லிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ என்னங்க உங்களுக்கு பயம்? ஆதிரியா தான் கேட்பாங்க, பார்வதி நீ ஏன் பயப்படுற, நீ பயந்தாளா, நீ சொல்லு, தைரியமாக சொல்லு அப்படின்றாங்க. அரோரா நின்றுக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குது.
நீங்கள் வந்து ஜாடமாடியாக வந்து என்னை பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இதில் உச்சக்கட்ட காமெடி என்ன தெரியுமா, நான் ஒரு சில தப்புகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த தப்பையே நீங்களும் திரும்ப பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் பண்ணது தப்புன்றது உங்களுக்கு புரியுதா? தப்புன்னு தெரிஞ்சால் மாற்றிக்க வேண்டியதானே. இவங்க ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்லிடுவாங்களா, அது அவங்களுடைய கருத்து சுதந்திரமா, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்களாம். ஆனால் அதையே வந்து அரோரா பேசக்கூடாது, ஜென்ரலாக பேசக்கூடாது. இவங்க வந்து சண்டை போடலாம், அரோரா சண்டை போடக்கூடாது. நீ என்கிட்ட இருந்து எதுக்கு கெட்ட விஷயங்கள் எடுத்துக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்கறது மூலமாகவே உங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியுதுல்ல. இப்போ நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன், நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நீ வந்து அந்த தப்பையே நீ வந்து உதாரணமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன மாதிரியான கேள்வி? அப்போ நீ தப்பு பண்ணுற கரெக்டாக அது வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா? அரோரா வந்து பார்வதி கேட்ட ஒவ்வொரு பாயிண்ட்டும் நறுக்குன்னு இருந்துச்சு. பயங்கரமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, லிட்டரலாக கலாச்சி விட்டாங்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் சொல்லி கொடுத்தது தான். பார்வதியால் பேச முடியல அரோரா கிட்ட. ஏவா நீ வந்து எங்கெங்கேயோ போகிற, நீ வந்து என்னை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணலான்னு நினைக்காத, அதுக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாங்களே தவிர்த்து ப்ராப்பராக பதில் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. நல்லா பயங்கரமாக வந்து அரோரா வந்து வாட்டி வதக்கிட்டாங்க பார்வதியை. பார்வதி தெரிச்சு ஓடினது, அரோராவை பார்த்து தெரிச்சு ஓடுறது இதான் முதல் முறை போல் நான் பார்க்கறது. பார்வதி வைக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே அவங்க வந்து பர்ஃபெக்டான ஆன்சரை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்கிற, இப்போ கூட இருக்கிறவங்க என்ன, இப்போ கூட இருக்கிறவங்க வந்து தப்பை சுட்டி காட்டக்கூடாதா? ஏன் நீ கூட தான் பல பேர் தப்பை சுட்டி காட்டுற, அப்போ அதெல்லாம் என்ன? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு நமக்கே வருது பார்வதி பேசும் பொழுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வருதா? சீரியஸ்லி அரோரா வந்து இன்றைக்கி பார்வதியை ஹேண்டில் பண்ண விதம் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஓகே நல்லா தான் இருக்குது. அரோராவுடைய கேமும் ஒரு பக்கம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.